எல்லாருக்கும் ஆசீர்வாதங்கள், நமஸ்காரங்கள். நான் இந்த வீடியோவில் வர வெள்ளிக்கிழமை, அதாவது விஸ்வாச வருஷம் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி, அதாவது 8/8/2025 வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வரக்கூடிய வரலட்சுமி நோன்புக்கான பூஜையை கொடுக்குறேன். எல்லோரும் பயன்படுத்திக்கிறமா கேட்டுக்கிறேன். இந்த பூஜையில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் வந்தாலோ, இல்லை வேறு ஏதாவது கமெண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்தாலோ, இப்போ நான் சொல்கிற ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு பேசிக்கலாம், சந்தேகங்களை தீர்த்துக்கலாம். 9111-323-6201 ஜே வெங்கடேசன். இந்த பேரில் நீங்கள் கூப்பிட்டு சந்தேகங்களை தீர்த்துக்கலாம். நீங்கள் இந்த பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இல்லை கைகால நின்று வந்துடுங்கோ, மடி ட்ரெஸ்ஸை போட்டுக்கோங்க, இல்லை பூசை போட்டுக்கோங்க, கட்டிக்கோங்கோ. வெளியில் இருக்கிற அம்மன்ட்டேருந்து அழைச்சிட்டு உள்ளே வரணும். அங்கே வெளியில் இருக்கிற அம்மனுக்கு நல்லா அலங்காரம் பண்ணி விளக்கேற்றி வெத்தலைப்பாக்கு பழம் நைவேத்தியம் பண்ணி, தேங்காய் நைவேத்தியம் பண்ணி, ஒரு சூடம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வாங்கோ. உள்ளே எடுத்துன்னு வாங்க, அம்மனை அழைச்சின்னு வாங்கோ. உள்ளே அம்மனை அழைச்சின்னு எங்கே பூஜை பண்ணணுமோ அந்த பூஜை பண்ணுற இடத்துல அம்மனை வச்சு பூஜைக்கு ஆரம்பிக்கலாம். நமஸ்காரம் பண்ணிக்கோங்கோ, பூஜை ஆரம்பிக்கலாம். இந்த பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பால் எடுத்து, அர்க்கியத்துக்கு பால் எடுத்து வச்சுக்கோங்கோ. விக்னேஸ்வர பூஜைக்கு ஒரு செட்டு வெத்தலைப்பாக்கு பழம் தேங்காய், மெயின் பூஜைக்கு வெத்தலைப்பாக்கு பழம் தேங்காய் மற்ற பழங்கள் எல்லாம் நைவேத்தியங்கள். அதுக்கப்புறம் ஒரு அர்க்கிய பாத்திரம் ஒன்று, அதாவது பாத்தியமெல்லாம் விட மாதிரி அர்க்கிய பாத்திரம் ஒன்று தனி சின்னதாக ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அர்க்கியத்துக்கு கொஞ்சோண்டு பால் இருந்தால் போதும், காய்ச்சாத பால் கொஞ்சம் இருந்தால் போதும், ரொம்ப வேண்டாம். ஒரு அர்க்கியம்தான், ஸோ பால் கொஞ்சம் இருந்தால் போதும். பால் காய்ச்சாத பாலாக இருக்கணும், அதை எடுத்து வச்சுக்கோங்க. சுவாமிக்கு நல்லா நமஸ்காரம் பண்ணிவிட்டு உட்காந்துக்கோங்க. பஞ்சாத்திர இருக்கிற ஜலத்தில் 3 தடவை எடுத்து அப்படியே குடிங்கோ. ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து கையில் ஊற்றின்னு குடிங்க, வலது கையில். அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ. பிள்ளையார் தம்பாளத்தில் பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கோங்க. மஞ்சள் பிள்ளையார், அந்த மஞ்சள் பிள்ளையார் பிடிக்கிற மஞ்சள் மிச்சம் இருந்தால் அதில் அக்ஷதை தயார் பண்ணிக்கோங்க, சோபன அக்ஷதை. இப்படி இல்லைன்னாக்க தனியாக அக்ஷதை, கொஞ்சம் ட்ரை மஞ்சத்தூள், கொஞ்சம் 2 சொட்டு நெய் விட்டுக்கோங்க. ஜலம் விட வேண்டாம், விட்டு அக்ஷதையை அதை மிக்ஸ் பண்ணி அக்ஷயை தயார் பண்ணிக்கோங்க. இப்போ பூஜை ஆரம்பிக்கலாம் இல்லையா? முதல்ல விக்னேஸ்வர பூஜை, அப்புறம் மெயின் பூஜை. விக்னேஸ்வர பூஜைக்கு ஃபஸ்ட்டு அக்ஷதை எடுத்துக்கோங்க. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்ன உபசாந்தயே. கூட்டின்ட்டேலா? இப்போது வலது புறத்தில், வலது தொடையில் இடது கை கீழே, வலது கை மேலே இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கிண்டு பண்ணுங்கோ. மமோபாத்த சமஸ்த துரித க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் ததேவ லக்னம் சுதினம் ததேவ தாராபலம் சந்திரபலம் ததேவ வித்யாபலம் தெய்வபலம் ததேவ லக்ஷ்மீபதேத் அங்க்ரியுகம் ஸ்மராமி கரிஷ்யமானஸ்ய கர்மணः நிர்விக்னேன பரிசமாப்த்யர்த்தம் ஆதௌ விக்னேஸ்வர பூஜாம் கரிஷ்யே. ஆதௌ விக்னேஸ்வர பூஜாம் கரிஷ்யே. கையில் இருக்கிற அக்ஷதையை வடக்கால போட்டுருங்கோ, ஜலத்தை விட்டுருங்கோ. மறுபடியும் அக்ஷயம் எடுத்துருங்கோ. அகஜானன
பத்மார்க்கம் கஜானனம் அகர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே அஸ்மின் ஹரித்ராபிம்பே சுமுகம் மகாகணபதிம் தியாயாமி. மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சிருக்கீங்க இல்லையா அவங்களுக்கு முன்னாடி, அந்த மஞ்சள் பிள்ளையார்கிட்ட இந்த அக்ஷதை போடுங்கோ. ஆவாகயாமி, மறுபடியும் அக்ஷதை போடுங்கோ, மறுபடியும் அக்ஷதை போடுங்கோ. ஆசனம் சமர்ப்பயாமி, ஒரு சொட்டு ஜலம் உதிரணியால் ஒரு சொட்டு ஜலத்தை வந்து அந்த அர்க்கிய பாத்திரம் வச்சுருக்கேன் இல்லை தனியாக பாத்தியம் விடுறதுக்காக, அந்த எம்டி பாத்திரத்தில் விடுங்கோ. அர்க்கிய பாதையோகோ பாத்தியம் அர்க்கியம் ஆச்சமணீயஞ்ச சமர்ப்பயாமி, அந்த ஜலத்தை அப்படியே பிள்ளையாருக்கு புரோக்ஷனம் பண்ணுங்கோ. சுத்தோதக ஸ்நானம் சமர்ப்பயாமி, ஒரு சொட்டு ஜலம் எடுத்து அந்த அர்க்கியத்தில் விடுங்கோ, பாத்தியத்தில். ஸ்நானானந்தரம் ஆச்சமணீயம் சமர்ப்பயாமி, இப்போ அக்ஷயம் எடுத்துங்கோ. வஸ்திரார்த்தம் உபவீதார்த்தம் ஆபரணார்த்தம் அக்ஷதானு சமர்ப்பயாமி, அக்ஷத்தையே அந்த புள்ளியார்ட்ட போட்டுருங்கோ. இப்போ பிள்ளையாருக்கு வந்து ஒரு சந்தனம் குங்குமம் வைங்கோ. கந்தானு தாரயாமி, கந்தோபரி ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பயாமி, அக்ஷயப்படுங்கோ. அக்ஷதானு சமர்ப்பயாமி, புஷ்பாணி சமர்ப்பயாமி, 2 சின்ன புஷ்பத்தை சாத்துங்கோ. சாத்திட்டு உதிரிப்பூ இருந்தால் உதிரிப்பியாலும் அக்ஷதையினாலையும் அந்த புள்ளியாருக்கு அர்ச்சனை பண்ணுங்கோ. சுமுகாய நமஹ, ஏகதந்தாய நமஹ, கபிலாய நமஹ, கஜகர்ணகாய நமஹ, லம்போதராய நமஹ, விகடாய நமஹ, விக்னராஜாய நமஹ, விநாயகாய நமஹ, धूमकेतवे नमः, गणाध्यक्षाय नमः, फालचन्द्राय नमः, गजाननाय नमः, वक्रतुण्डाय नमः, शूर्पकर्णाय नमः, हेरम्बाय नमः, स्कन्दपूर्वजाय नमः, सिद्धिमहागणपतये नमः, नानाविध परिमळ पत्रपुष्पाणि अक्षतानि समर्पयामि. இப்போ தூபதீபார்த்தம் அக்ஷதானு சமர்ப்பயாமி, அக்ஷயை போட்டுருங்கோ. பிள்ளையாருக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு ஒரு செட்டு வாத்தலைப்பாக்கு பழம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த தேங்காயை நைவேத்தியம் பண்ணுங்கோ. ஒரு தடவை உதிரணி ஜலத்தால் சுற்றுங்கோ. பூர்புவசுவஹா, இப்போ ஒரு சொட்டு ஜலத்தை எடுத்து புரோக்ஷனம் பண்ணுங்கோ. உதிரணினாலேயே பண்ணுங்கோ. ரோக்ஷியா சுற்றுங்கோ. பரிஷிச்சியா மறுபடியும் சுற்றுங்கோ. புனகா பரிஷிச்சியா, ஒரு சொட்டு ஜலத்தை அந்த அக்கினியில் ஊற்றிருங்கோ. அமிர்தம் மஸ்து, அக்ஷத புஷ்பம் எடுத்துங்கோ. பிராணாய ஸ்வாஹா, அபானாய ஸ்வாஹா, வியானாய ஸ்வாஹா, உதானாய ஸ்வாஹா, சமானாய ஸ்வாஹா, பிரம்மணே ஸ்வாஹா, சித்தி மகாகணபதியே நமஹ. நாலகீர கண்டத்வயம் கதலீஃபலம் நிவேதயாமி, அக்ஷதையை புஷ்பம் போட்டுருங்க புள்ளியார்ட்ட. ஒரு சொட்டு ஜலம் விடுங்கோ. ஆச்சமணீயம் சமர்ப்பயாமி, அந்த வெத்தலையை புரோக்ஷனம் பண்ணுங்கோ. பூகீபல சமாயுக்தம் நாகவல்லி தளையுதம் கற்பூர சூர்ண சம்யுக்தம் தாம்பூலம் பிரதிகிருஹ்யதாம் மகாகணபதியே நமஹ. கற்பூர தாம்பூலம் சமர்ப்பயாமி, புஷ்பம் போடுங்கோ. ஸ்வர்ண புஷ்பம் மந்திர புஷ்பம் சமர்ப்பயாமி, சமஸ்த உபச்சாரான் சமர்ப்பயாமி, பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிள்ளையார. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோட்டி சமப்பிரபா அவிக்னம் குருமே தேவா சர்வகார்யேஷு சர்வதா விக்னேஸ்வர மகாபாகா
சர்வதேவ நமஸ்கிருதா மயா ஆரப்தம் இதம் பூஜா நிர்விக்னம் குருமே சதா. அக்ஷதையும் புஷ்பமும் போட்டுருங்கோ. சித்தி மகா கணபதியே நமஹ. சமஸ்தோபச்சாரான்னு சமர்ப்பயாமி. இப்போ அக்ஷதை எடுத்துக்குங்கோ. சுக்லா குட்டிக்குங்கோ. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்ன உபசாந்தயே மமோபாத்த சமஸ்த துரித க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் சுபே தினே சோபனே முகூர்த்தே அத்ய பிரம்மணः द्वितीय परार्धे श्वेतवराह कल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशति तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे दण्डकारण्ये सहाब्दे अस्मिन् वर्तमाने व्यवहारिके प्रभवादीनां षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसु नाम संवत्सरे दक्षिणायने ग्रीष्मर्तौ कटकमासे शुक्लपक्षे चतुर्दश्यां शुभतिथौ वासरः भृगुवासर युक्तायाम् उत्तराषाढ नक्षत्र युक्तायां शुभनक्षत्र शुभयोग शुभकरण एवं गुण सकल विशेषण विशिष्टायाम् अस्यां चतुर्दश्यां शुभतिथौ परमेश्वर प्रीत्यर्थम् अस्माकं सकुटुम्बानां क्षेमस्थैर्य धैर्य वीर्य विजय आयुरारोग्य ऐश्वर्याणाम् अभिवृद्ध्यर्थम् आयुष्मते सत्सन्तान समृद्ध्यर्थं समस्तमंगल अवाप्त्यर्थम इष्टकाम्यार्थ सिद्ध्यर्थम पुत्रपौत्र अभिवृद्ध्यर्थम चिंतित सकल मनोभीष्ट सिद्ध्यर्थम आचंद्रार्कम वंश अभिवृद्ध्यर्थम दीर्घसौमंगल्य दीर्घायुष्य सिद्ध्यर्थम शरीरे वर्तमान वर्धिष्यमान सकल रोगपीडा निवृत्त्यर्थम क्षिप्र आरोग्य सिद्ध्यर्थम अद्य श्रावण पूर्णिमा उपान्त भृगुवासर पुण्यकाले वरलक्ष्मी पूजां यदा साध्य कल्पोक्त प्रकारेण अद्य करिष्ये। अद्य श्रावण्यां श्रावण पूर्णिमा उपान्त भृगुवासर पुण्यकाले वरलक्ष्मी पूजां यदा साध्य कल्पोक्त प्रकारेण अद्य करिष्ये। तदंगम कलश पूजांच करिष्ये। கையில் அக்ஷதை வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த அக்ஷதையை வடக்கால பக்கம் போட்டுருங்கோ, இல்லைனா அந்த கிண்ணத்தில் போட்டுருங்கோ. ஒரு சொட்டு ஜலம் கையில் விட்டுக்குங்க, வலது கையில் விட்டு அலம்பிக்கங்கோ.
இப்போது அக்ஷரம் எடுத்துவோங்க. அகஜானன பத்மார்க்கம் கஜானனம் அகர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே அஸ்மாத் ஹரித்ரா பிம்பாத் சுமுகம் மகாகணபதிம் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி அப்படின்னு சொல்லிட்டு அக்ஷதையை அந்த புள்ளியாட்டை போட்டுட்டு புள்ளியார் வச்சிருக்கேள் இல்லையா, அந்த தட்டை அப்படியே கொஞ்சம் வடக்கால பக்கமாக நகர்த்திருங்கோ. நீங்கள் புள்ளியார்ட்டேருந்து கொஞ்சம் அக்ஷதை புஷ்பம் எடுத்து பிரசாதம் எடுத்துங்கோ, புஷ்பத்தை வச்சுருங்கோ, கையை ஆரம்பிக்கங்கோ, நெத்திக்கு சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க. வச்சுனதுக்கப்புறம் இந்த கலசம் இருக்கு இல்லையா, கலசம்னா அது பஞ்சாத்திர உதிரணி இருக்கு இல்லையா, இந்த பஞ்சாத்திர உதிரணிக்கு 4 பக்கமும் மோதிர விரலால் கிழக்க தெற்க மேற்க வடக்க இப்படி 4 பக்கமும் சந்தனத்தை வைங்கோ, அது மேலே குங்குமத்தை வைங்கோ. இந்த பஞ்சாத்திரத்துக்குள்ளே ஒரு புஷ்பம் இதை நல்லா புஷ்பமாக போட்டுங்கோ. பஞ்சாத்திரத்தை கையால் மூடிக்கோங்க. கலசஸ்ய முகே விஷ்ணு கண்டே ருத்ரः சமாஸ்ருதः மூலே தத்ர ஸ்திதோ பிரம்மா மத்தியே மாத்ருகணாः ஸ்மிருதாः குக்ஷௌ து சாகராः சர்வே சப்தத்வீபா வசுந்தரா ரிக்வேதஸ்ச யஜுர்வேதः சாமவேதோபி அதர்வணः அங்கைश्च சகிதாः சர்வே கலசாம்பு சமாஸ்ருதாः கங்கே ச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி தீர்த்தேஸ்மின் சந்நிதிं குரு ஆயாந்து வரலக்ஷ்மி பூஜார்த்தம் துரிதக்ஷய காரகாக. இந்த பஞ்சாத்திரத்தில் ஜலத்தை எடுத்து உதிரன் ஞாலம் எடுத்து பூஜை சமா எல்லாத்துக்கும் புரோஷனம் பண்ணுங்க. நீங்களும் புரோஷனம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ பூஜைக்கு ஆரம்பம். இந்த பூஜைக்கு முன்னாடி ஒரு சின்ன இது, ரொம்ப டைம் ஆகிடுது அப்படின்னு நினைக்கிறவா பூஜைக்கு விக்னேஸ்வர பூஜையில் வேணால் பிரார்த்தனையாக பண்ணிட்டு இந்த சங்கல்பத்திலேருந்து ஆரம்பிக்கலாம், சுபேதினிலேருந்து ஆரம்பிக்கலாம். புரியுது? அவங்களுக்கு வந்து டைம் ஆயிடுச்சுன்னு நினச்சேன்னா, பட் பழக்கம் எல்லா இடத்துலையுமே பிள்ளையார் பூஜை பண்ணிட்டு தான் பூஜை பண்ணிட்டுருக்கா. இப்போ மெயின் பூஜைக்கு போகலாமா? நீங்கள் மெயின் பூஜையில் வந்து கலசத்தை வச்சுருக்கேள், கலசத்துக்கு எல்லா அலங்காரமும் பண்ணிவிடுங்கோ. கையோட வஸ்திரம் சாத்துறது, மாலை போடுறது எல்லாத்தையும் பண்ணிவிடுங்கோ. இப்போவே கையோடு பண்ணிவிட்டு பூஜை ஆரம்பிங்கோ. ஏன்னா அது இல்லைன்னா நடுவில் பண்ணும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதுக்கு. அதனால் மாலையெல்லாம் நல்லா சாத்திருங்கோ. இப்போ பூஜை ஆரம்பிக்கிறோம். கையில் வந்து அக்ஷத்தை புஷ்பம் எடுத்துக்கோங்க, நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இப்போ பூஜை ஆரம்பிக்கலாமா? இதில் வந்து நான் முதல்ல ஆரம்பத்தில் அம்மனை வாசலேருந்து அழைச்சிட்டு வாங்கன்னு சொன்னேன். சில இடத்துல வந்து இப்போது சித்தியிலலாம் கொஞ்சம் கஷ்டம். அதனால் நீங்கள் நார்மலாக அவங்க பழக்கம் என்னவோ அந்த பழக்கம் மாதிரி கலசம் எடுத்துன்னு போயிட்டு அங்கே வச்சு விளக்கேற்றி வெத்தலை பாக்கு நைவேத்தியம் பண்ணி தேங்காய் பழம் அதை நைவேத்தியம் பண்ணி அங்கேருந்து அழைச்சின்னு வாங்க, பாடிட்டு அழைச்சின்னு வாங்க. சரி, கையில் புஷ்பாட்சம் எடுத்துவங்க. லக்ஷ்மீம் க்ஷீர சமுத்திரராஜ தனயாம் ஸ்ரீரங்க தாமேஸ்வரீம் தாசீபூத சமஸ்ததேவ வனிதாம் தேவைவ பூஜாங்குராம் ஸ்ரீமத் மந்தகடாட்ச லப்த விபவ பிரம்மேந்திர கங்காதராம் துவாம் திரைலோக்கிய குடும்பினீம்
சரசிஜாம் வந்தே முகுந்த பிரியாம் பத்மாசனாம் பத்மகராம் பத்மமாலா விபூஷிதாம் க்ஷீரசாகர சம்பூதாம் ஹேமவர்ண சமப்பிரபாம் க்ஷீரவர்ண சமம் வஸ்திரம் ததானாம் ஹரிவல்லபாம் பாவயே பக்தி யோகேன கலசேஸ்மின் மனோஹரே அஸ்மின் கலசே முகே பிம்பே கும்பே வரலக்ஷ்மீம் தியாயாமி. நீங்கள் கும்பத்தில் வரலக்ஷ்மி இந்த முகமெல்லாம் வச்சுருப்பேன் இல்லையா, அந்த வரலக்ஷ்மி முகம், கும்பம் அதாவது கலசம், பிம்பம் வரைஞ்சிருந்தால் பிம்பம், படம் வரைஞ்சிருப்பேன் இல்லையா அந்த படம், அஸ்மின்னு இப்போ அந்த படத்தில் அக்ஷயப்படுங்க. அஸ்மின்னு பட்டே வரலக்ஷ்மி தியாயாமி. அந்த சரடு இருக்குது இல்லையா, கட்டிக்க வேண்டிய சரடு, இந்த கட்டிக்க வேண்டிய சரடு எல்லாத்தையுமே இப்போ இந்த மந்திரம் முடிஞ்ச உடனே வடக்கால பக்கம் அம்பாளுக்கு வடக்கால பக்கமாக வைங்க. பாலபானு பிரதீகாசே பூர்ணச்சந்திர நிபானனே சூத்ரேஸ்மின் சுஸ்திதா பூத்வா பிரயச்ச பகுலான் வரான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரடை அங்கே வச்சுருங்கோ. அக்ஷதை மறுபடியும் எடுத்துங்கோ, புஷ்பம் எடுத்துங்கோ. சர்வமங்கல மாங்கல்யே விஷ்ணு வக்ஷா ஸ்தலாலயே ஆவாகயாமி தேவித்வாம் அபீஷ்ட ஃபலதா பவ வரலக்ஷ்மீம் ஆவாகயாமி. அந்த படம் முகம் பிம்பெல்லாம் இருக்கு இல்லையா, எல்லாத்துலேயும் புஷ்பாட்சதையை போட்டுருங்கோ. இப்போ அக்ஷதை மட்டும் எடுத்துக்கோங்கோ. அநேக ரத்ன கச்சிதம் க்ஷீரசாகர சம்பவே ரத்னசிம்ஹ ஆசனம் தேவி ஸ்வீகுருஷ்வ ஹரிப்ரியே அஸ்மின் முகே பட்டே பிம்பே கலசே வரலக்ஷ்மியை நமஹ ஆசனம் சமர்ப்பயாமி. இப்போது ஒரு சொட்டு ஜலம் எடுத்து அந்த அக்ய பாத்திரத்தில் விடணும். கங்காதி சரிதாநீதம் கந்த புஷ்ப சமன்விதம் பாத்யம் ததாமி தே தேவி பிரசீத பரமேஸ்வரி வரலக்ஷ்மீ நமஹ பாதயோஹோ பாத்யம் சமர்ப்பயாமி. மறுபடியும் ஜலம் எடுத்துட்டு விடணும். விடல கங்காதி கங்கா நதி சமானீதம் சுவர்ண கலசஸ்திதம் கிருஹான அர்க்யம் மயா தத்தம் புத்திர பௌத்திர ஃபலப்பிரதே வரலக்ஷ்மி நமஹ அர்க்யம். அந்த ஜலத்தை எடுத்து அந்த இதில் விட்டுங்கோ, அர்க்ய பாத்திரத்தில் சமர்ப்பயாமி. மறுபடியும் ஜலம் எடுத்து விடுங்கோ. பிரசன்னம் சீதலம் தோயம் பிரசன்ன முக பங்கஜே கிருஹான ஆச்சமனார்த்தாய கருடத்வஜ பாமினி வரலக்ஷ்மி நமஹ ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. இந்த காய்ச்சாத பால் வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த பால் எடுத்து அம்பாளுக்கு இந்த கலசத்துக்கு அதுக்கெல்லாம் முகத்துக்கெல்லாம் புரோஷம் லேசாக பண்ணுங்க, ரொம்ப பண்ண வேண்டாம், லைட்டாக பண்ணுவோம். மகாலட்சுமி மகாதேவி மத்வாஜ்ய ததிசம்யுதம் மதுபர்க்கம் கிருஹானேதம் மதுசூதன வந்திதே வரலக்ஷ்மி நமஹ மதுபர்க்கம் சமர்ப்பயாமி. நம்மளுடைய பாலையே புரோக்ஷம் பண்ணுங்க பஞ்சாமிர்த ஸ்நானத்துக்கு. பயோததி கிருதோபேதம் சர்க்கரா மது சம்யுதம் பஞ்சாமிருதம் கிருஹானேதம் பஞ்சபாதக நாசினி வரலக்ஷ்மி நமஹ பஞ்சாமிருதம் சமர்ப்பயாமி. இப்போ உதிர்ந்து ஜலம் எடுத்துங்கோ, ரொம்ப லைட்டாக அப்படியே இந்த கும்பம் இது மேலாம் படத்து மேலெல்லாம் புரோக்ஷம் பண்ணுங்க. ஹேம கும்ப ஸ்திதம் ஸ்வச்சம்
கங்காதி சரீராகிருதம் ஸ்நானார்த்தம் சலிலம் தேவி கிருஹ்யதாம் சாகராத்மஜே வரலக்ஷ்மீ நமः சுத்தோதக ஸ்நானம் சமர்ப்பயாமி. இப்படி ஒரு சுட்டு ஜலம் விட்டுருங்கோ. ஸ்நானானந்தரம் ஆச்சமணீயம் சமர்ப்பயாமி. திவ்யாம்பர யுகம் சூக்ஷ்மம் கஞ்சு கஞ்ச மனோகரம் வரலக்ஷ்மி மகாதேவி கிருஹாநேதம் மயார்ப்பிதம். வரலக்ஷ்மி நமः. இப்படி வஸ்திரம் சாத்திகள் இல்லையா, அந்த வஸ்திரம் தொட்டுருங்கோ. கஞ்சுக வஸ்திரம் சமர்ப்பயாமி. பஞ்சு வஸ்திரம் இது மாதிரி எதாக இருந்தாலும் சாத்திருங்கோ. அடுத்தது மாங்கல்ய மணிசம்யுக்தம் முக்தாவித்ரும சம்யுதம் தத்தம் மங்களசூத்திரஞ்ச கிருஹான ஹரிவல்லபே வரலக்ஷ்மீ நமः மங்களசூத்திரம் சமர்ப்பயாமி. இந்த காதோல கர்கமணியெல்லாம் வச்சுருப்பேன் இல்லையா, அதெல்லாம் சாத்திருக்கோம். இப்போது வேறு ஆபரணம் சாத்திரம்னா சாத்திரணும். ஏற்கனவே இதெல்லாம் முன்னாடியுமே முடிச்சு விட்ருங்க எல்லாத்தையுமே. இப்போ பேருக்கு சொல்லுங்க, அவ்வளோதான் போகும். ரத்னதாட்டங்க கேயூர ஹார கங்கண பூஷிதே பூஷணானி மகாருகாணி கிருஹான கருணாநிதே வரலக்ஷ்மீ நமः ஆபரணானி சமர்ப்பயாமி. கற்பூர சந்தனோபேதம் கஸ்தூரி குங்குமான்விதம் சர்வகந்தம் கிருஹாநாத்ய சர்வமங்கள தாயினி வரலக்ஷ்மி நமः. சந்தனம் இருக்குமே சாத்திரியல், ஒரு புஷ்பத்தில் சந்தனத்தையும் குங்குமத்தையும் எடுத்து ஒத்தி அப்படியே போட்டுருங்க. கந்தாந்தாரயாமி. கந்தோபரி ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பயாமி. அக்ஷதானு தவலானு திவ்யானு ஷாலீயானு தண்டுலானு சுபானு ஹரித்ராச்சூர்ண சம்யுக்தானு சங்கிருஹான மகேஸ்வரி வரலக்ஷ்மீ நமः அக்ஷதானு சமர்ப்பயாமி. இப்போ மாலையில் ஏற்கனவே சாத்திருப்பேன். இப்போ அந்த அப்படி இல்லைன்னா சாத்திருங்கோ. அது இப்போ வந்து சாத்திருந்தேன்னா 2 புஷ்பத்தை எடுத்து இப்போ போட்டுருங்க. அடுத்தது மந்தார பாரிஜாதாப்ஜைஹி கேதகைஹி உத்பல பாட்டலைஹி மல்லிகா ஜாதி வகுளைஹி புஷ்பைஹி த்வாம் பூஜயாம்யஹம் வரலக்ஷ்மீ நமः புஷ்பமாலாம் சமர்ப்பயாமி. புஷ்பைஹி பூஜயாமி. ஒவ்வொரு புஷ்பமாக எடுத்துட்டு அந்த கலசம் படம் பிம்பம் அதெல்லாம் இருக்குது இல்லையா, அதுக்கு இப்போ முகத்துக்கு சேர்த்து பண்ணிட்டாங்க. வரலக்ஷ்மீ நமः பாதௌ பூஜயாமி. மகாலக்ஷ்மீ நமः குல்ஃபௌ பூஜயாமி. இந்திராயை நமः ஜங்கே பூஜயாமி. சண்டிகாயை நமः ஜானுனி பூஜயாமி. க்ஷீராப்தி தனயாயை நமः ஊரு பூஜயாமி. விகடாயை நமः கட்டிம் பூஜயாமி. சாகர சம்பவாயை நமः குஹ்யம் பூஜயாமி. விஸ்வஜனன்யை நமः ஸ்தனௌ பூஜயாமி. கம்புகண்ഠ்யை நமः கண்டம் பூஜயாமி. சுந்தர்யை நமः ஸ்கந்தோ பூஜயாமி. பத்மஹஸ்தாயை நமः ஹஸ்தான் பூஜயாமி. ஃபலப்பிரதாயை நமः ஃபாலம் பூஜயாமி. நீல அலகாயை நமः அலகான் பூஜயாமி. சுகபோலாயை நமः கபோலோ பூஜயாமி. சிவாயை நமः சிரः பூஜயாமி. சர்வேஸ்வர்யை நமः சர்வாணி அங்கானி பூஜயாமி.
அப்புறம் அந்த சரடு வச்சுருக்கேன் இல்லையா, அந்த சரடுக்கு பண்ணுங்க. சரடுக்கு கிரந்தி பூஜைன்னு பேர். 9 பூ இது வரும், அர்ச்சனை வரும். சில இடத்துல அது ஒவ்வொன்றையும் வந்து முடிச்சு போட்டு பண்ணுவாள். நிறைய இடத்துல அது பழக்கம் இல்லை, தேவையும் இல்லை. அது இது அர்ச்சனை மட்டும் பண்ணுங்க போகிறோம். கமலாயை நமஹ, ரமாயை நமஹ, லோகமாத்ரே நமஹ, விஸ்வஜனன்யை நமஹ, மகாலக்ஷ்மே நமஹ, க்ஷீராப்தி தனயாயை நமஹ, விஸ்வசாட்சின்யை நமஹ, சந்திர சகோதரியை நமஹ, ஹரிவல்லபாயை நமஹ. ஆச்சரியம் பண்ணிட்டேன். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து அஷ்டோத்திரம் பண்ணணும். நான் அஷ்டோத்திரத்தை நான் சொல்லிட்டு வரேன், நீங்கள் பண்ணிட்டு வந்துடுங்கோ. இல்லை நீங்கள் தனியாக பண்ணணும்னு நினைக்கிறவா நொட்டுந்தவா கூட சொல்லிட்டு வாங்கோ, இல்லை அதுவா புஸ்தகம் வச்சுன்னு சொல்லுங்க. ஓம் பிரகிருத்தியே நமஹ, ஓம் விகிருத்தியே நமஹ, ஓம் வித்யாயை நமஹ, ஓம் சர்வவிதப்பிரதாயை மாம் ஸ்ரத்தாயை நமஹ, ஓம் விபூத்தே நமஹ, ஓம் சரப்யை நமஹ, ஓம் பரமாத்மிகாயை நமஹ, ஓம் வாச்சை நமஹ, ஓம் பத்மாலயாயை நமஹ, ஓம் பத்மாயை நமஹ, ஓம் சுச்சயை நமஹ, ஓம் ஸ்வாஹாயை நமஹ, ஓம் ஸ்வதாயை நமஹ, ஓம் சுதாயை நமஹ, ஓம் தன்யாயை நமஹ, ஓம் ஹிரண்மயை நமஹ, ஓம் லக்ஷ்மே நமஹ, ஓம் நித்யபுஷ்டாயை நமஹ, ஓம் விபாவரியை நமஹ, ஓம் அதித்யை நமஹ, ஓம் தித்யை நமஹ, ஓம் தீப்தாயை நமஹ, ஓம் வசுதாரண்யை நமஹ, ஓம் கமலாயை நமஹ, ஓம் காந்தாயை நமஹ, ஓம் காமாக்ஷை நமஹ, ஓம் क्रोधसंभवायै नमः, ஓம் அனுகிரகபதாயை நமஹ, ஓம் புத்தயை நமஹ, ஓம் ஹரிவல்லபாயை நமஹ, ஓம் அசோகாயை நமஹ, ஓம் அமிர்தாயை நமஹ, ஓம் தீப்தாயை நமஹ, ஓம் லோகசோக விநாசின்யை நமஹ, ஓம் தர்மநிலையாயை நமஹ, ஓம் கருணாயை நமஹ, ஓம் லோகமாத்ரே நமஹ, ஓம் பத்மப்ரியாயை நமஹ, ஓம் பத்மஹஸ்தாயை நமஹ, ஓம் பத்மாக்ஷை நமஹ, ஓம் பத்மசுந்தர்யை நமஹ, ஓம் பத்மோத்பவாயை நமஹ, ஓம் பத்மமுக்ஷை நமஹ, ஓம் பத்மநாபப்ரியாயை நமஹ, ஓம் ரமாயை நமஹ, ஓம் பத்மமாலாதராயை நமஹ, ஓம் தேவ்யை நமஹ, ஓம் பத்மின்யை நமஹ, ஓம் பத்மகந்தின்யை நமஹ, ஓம் சுப்ரசன்னாயை நமஹ, ஓம் பிரசாதாபிமுக்யை நமஹ, ஓம் பிரபாயை நமஹ, ஓம் சந்திரவதனாயை நமஹ, ஓம் சந்திராயை நமஹ, ஓம் சந்திரசகோதரியை நமஹ, ஓம் சதுர்புஜாயை நமஹ, ஓம் சந்திரரூபாயை நமஹ, ஓம் இந்திராயை நமஹ, ஓம் இந்துசீதலாயை நமஹ, ஓம் ஆஹ்லாதஜனன்யை நமஹ, ஓம் புஷ்டியை நமஹ, ஓம் சிவாயை நமஹ, ஓம் சிவகரியை நமஹ, ஓம் சத்யை நமஹ, ஓம் விமலாயை நமஹ, ஓம் விஸ்வஜனன்யை நமஹ, ஓம் துஷ்டியை நமஹ, ஓம் தாரித்ரயநாசின்யை நமஹ, ஓம் பிரீத்திபுஷ்கரிண்யை நமஹ, ஓம் சாந்தாயை நமஹ, ஓம் சுக்லமால்ய அம்பராயை நமஹ, ஓம் ஸ்ரீயை நமஹ, ஓம் பாஸ்கரியை நமஹ, ஓம் பில்வநிலையாயை நமஹ, ஓம் வராரோகாயை நமஹ, ஓம் யசஸ்வின்யை நமஹ, ஓம் வசுந்தராயை நமஹ, ஓம் உதாராங்காயை நமஹ, ஓம் ஹரிண்யை நமஹ, ஓம் ஹேமமாலின்யை நமஹ, ஓம் தனதான்யகர்யை நமஹ, ஓம் சித்தயை நமஹ, ஓம் ஸ்திரைண்யசௌமியாயை நமஹ, ஓம் சுபப்பிரதாயை நமஹ, ஓம் நிருபவேஷ்மகதானந்தாயை நமஹ, ஓம் வரலக்ஷ்மே நமஹ, ஓம் வசுப்பிரதாயை நமஹ, ஓம் சுபாயை நமஹ, ஓம் ஹிரண்யப்ராகாராயை நமஹ, ஓம் சமுத்திரதனயாயை நமஹ, ஓம் ஜயாயை நமஹ, ஓம் மங்களாயை நமஹ, ஓம் தேவ்யை நமஹ, ஓம் விஷ்ணுவக்ஷஸ்தலஸ்திதாயை நமஹ, ஓம் விஷ்ணுபத்ன்யை நமஹ, ஓம் பிரசன்னாக்ஷை நமஹ, ஓம் நாராயண சமாஸ்ருதாயை நமஹ, ஓம் தாரித்ரய துவம்சின்யை நமஹ, ஓம் தேவ்யை நமஹ, ஓம் சர்வ உபத்ரவவாரிண்யை நமஹ, ஓம் நவதுர்காயை நமஹ, ஓம் மகாகாள்யை நமஹ, ஓம் பிரம்மவிஷ்ணு சிவாத்மிகாயை நமஹ, ஓம் திரிகாலஜானசம்பன்னாயை நமஹ, ஓம் புவனேஸ்வர்யை நமஹ, ஓம் தனலக்ஷ்மை நமஹ, ஓம் தானியலக்ஷ்மை நமஹ, ஓம் வித்யாலக்ஷ்மை நமஹ, ஓம் வீரலக்ஷ்மை நமஹ, ஓம் வீரியலக்ஷ்மை நமஹ, ஓம் தீரலக்ஷ்மை நமஹ, ஓம் தைரியலக்ஷ்மை நமஹ,
ஓம் சந்தானலக்ஷ்மை நமः. ஓம் சம்பன்னலக்ஷ்மை நமः. ஓம் அஸ்வலக்ஷ்மை நமः. ஓம் கோலக்ஷ்மை நமः. ஓம் மகாலக்ஷ்மை நமः. ஓம் வரலக்ஷ்மை நமः. ஓம் விஜயலக்ஷ்மை நமः. ஓம் ஜெயலக்ஷ்மை நமः. ஓம் யஜ்ஞலக்ஷ்மை நமः. ஓம் அஷ்டலக்ஷ்மை நமः. ஓம் ஐஸ்வர்யலக்ஷ்மை நமः. ஓம் மகாலக்ஷ்மை நமः. ஓம் பவஸ்ய தேவஸ்ய பத்ஞை நமः. சர்வஸ்ய தேவஸ்ய பத்ஞை நமः. ஈசானஸ்ய தேவஸ்ய பத்ஞை நமः. பசுபதேர்தேவஸ்ய பத்ஞை நமः. ருத்ரஸ்ய தேவஸ்ய பத்ஞை நமः. உக்ரஸ்ய தேவஸ்ய பத்ஞை நமः. பீமஸ்ய தேவஸ்ய பத்ஞை நமः. மகதோ தேவஸ்ய பத்ஞை நமः. மகாத்ரிபுரசுந்தர்யை நமः. ஓம் தீர்க்கசௌமங்கல்ய பிரதாயை நமः. தீர்காயுஷ்ய பிரதாயை நமः. மகாகாள்யை நமः. ஓம் மகாதேவ்யை நமः. ஓம் மகாலக்ஷ்மை நமः. நானாவித பரிமள பத்திரபுஷ்பாணி சமர்ப்பயாமி. இப்போ நீங்கள் தூபம் தீபம் நைவேத்தியம், தூபம் எப்படி பழக்கமோ அது மாதிரி சாம்பிராணி போட்டு பண்ணுறதா இருந்தால் அது பண்ணுங்க, இல்லை ஊதுபத்தி காட்டுறதா இருந்தாலும் ஓகே. அடுத்தது தீபம், தீபத்துக்கு ஒரு திரி நல்ல நெய்யில் நினச்சி ஏற்றி காட்டுங்க. நைவேத்தியம், நைவேத்தியம் பண்ணுற இடத்த நல்லா தொடச்சிட்டு கொண்டாந்து நைவேத்தியத்தை வைங்க. ஒரு இலையிலையோ தட்டிலையோ கொண்டாந்து வைங்க. வச்சு நைவேத்தியம் பண்ணணும். இப்போ தேங்காவை உடச்சிட்டு வந்துடுங்க. பழங்கள் நைவேத்தியத்துக்கு என்னென்ன பழங்கள் உண்டோ, வெத்தலை பாக்கு என்ன உண்டோ எல்லாம் எடுத்து வைங்க. சரி, எல்லாம் ரெடி பண்ணிட்டேலா? இப்போ தூபம் ஆரம்பிக்கலாமா? தூபத்தை எடுத்துக்கோங்க. சப்போஸ் டைம் வேணும்னு நினைக்கிறவா இதை பாஸ் பண்ணிட்டு செஞ்சுட்டு வாங்க. தூபம் தசாங்கம் குக்குலம் தூபம் சுகந்தம் சுமனோஹரம் ஆக்ரேய சர்வதேவானாம் தூபோயம் பிரதிகிருஹ்யதாம். வரலக்ஷ்மை நமः. சர்வாभ्यः தேவதாभ्यो நமः. தூபம் ஆக்ராபயாமி. நன்ன சாம்பிராணி ஊதுபத்தியோ நன்னா காட்டுங்க. எல்லாத்துக்கும், எல்லா சாமிக்கும் காட்டுங்க. அப்படியே வடக்கால பக்கம் வைங்க. புஷ்பாட்சி எடுத்துங்க. தூபாந்தே புஷ்பாட்சதானி சமர்ப்பயாமி போட்டுருங்க. மறுபடியும் ஒத்த திரி ஏற்றிக்கிறங்க. அதை அப்படியே காட்டுங்க. சாஜ்யம் திரிவர்த்தி சம்யுக்தம் வன்னினா யோஜிதம் மயா கிருஹாண மங்களம் தீபம் த்ரைலோக்கிய திமிராபகே. வரலக்ஷ்மை நமः. சர்வாभ्यः தேவதாभ्यो நமः. தீபம் தரிசயாமி. எல்லா சாமிக்கும் காட்டுங்க. அம்பாளுக்கு, வரலக்ஷ்மி எல்லாத்துக்கும் காட்டுங்க. காட்டிட்டு வடக்கால பக்கம் வச்சுருங்க. புஷ்பம் அக்ஷத்தை எடுத்துங்க. தீபாந்தே புஷ்பாட்சதானி சமர்ப்பயாமி. அம்பாட்டை போட்டுங்க. இப்போ நைவேத்தியம், எல்லா நைவேத்தியம் கொண்டு வந்துட்டு எல்லாம் பாருங்க. இல்லைன்னா இப்போ எடுத்துகிட்டு வாங்க. தேங்காயை உடச்சி வச்சுருங்க. நைவேத்தியம் ஆரம்பிக்கலாமா? கையில் ஜலம் எடுத்துட்டு, இல்லைன்னா உத்ரனில் ஜலம் எடுத்துட்டு எல்லா நைவேத்தியம் அப்படியே சுற்றுங்க. பழங்கள், தேங்காய் பழம், வெத்தலை பாக்கு, அதுக்கப்புறம் இதெல்லாம் இருக்குது இல்லையா நைவேத்தியங்கள், அதெல்லாம் சுற்றுங்க. பூர்புவசுவஹா ரோக்ஷியா புரோக்ஷம் பண்ணுங்க. பரிஷிச்சியா மறுபடியும் சுற்றுங்க. புனः பரிஷிச்சியா அமிர்தமஸ்து ஒரு சுடு ஜலம் விடுங்க. அக்ஷத புஷ்பம் கையில் எடுத்துங்க. பிராணாய ஸ்வாஹா அபானாய ஸ்வாஹா தியானாய ஸ்வாஹா உதானாய ஸ்வாஹா சமானாய ஸ்வாஹா பிரம்மணே ஸ்வாஹா. நானாபக்ஷ்ய சமாயுக்தம் நானாபல சமன்விதம்
அபூப கிருதபக்வானி பாயசானி சுபாஜிதம் சர்வாபியः தேவதாபியோ நமः வரலக்ஷ்மி நமः. நீங்கள் என்ன நைவேத்தியம் வச்சுருக்கீங்களோ அதை சொல்லுங்க. நான் என்னால் முடிஞ்சதை நைவேத்தியத்தை சொல்கிறேன். நாளிகீர கண்டத்வயானி கதலீஃபலானி நானாவித ஃபல விசேஷாணி சால்யன்னம் கிருதுகுல பாயசம் மாஷாபூபம் குலாபூபம் நானாவித மோதகம் சர்வம் மகாநைவேத்தியம் லட்டுகம் சர்வம் மகாநைவேத்தியம் நிவேதயாமி. இப்படி ஒரு சுட்டு ஜலம் விடுங்க. ஆச்சமணியம் சமர்ப்பயாமி. இந்த வெத்தலை இருக்கு இல்லையா, வெத்தலையை புரோக்ஷம் பண்ணுங்க. பூகீபல சமாயுக்தம் நாகவல்லி தலேயுதம் கற்பூர சூர்ண சம்யுக்தம் தாம்பூலம் பிரதிகிருஹ்யதாம். சர்வாபியः தேவதாபியோ நமः வரலக்ஷ்மி நமः கற்பூர தாம்பூலம் சமர்ப்பயாமி. இப்போ நீங்கள் பூஜை பண்ணுறது வரலட்சுமிக்கு மட்டும் இல்லை, பார்த்துருக்கிற எல்லா சாமிக்கும் சேர்த்து. அதனால் சர்வாபியக தேவதாபியக சொல்லுவோம். இப்போ தீபாவளி பண்ணணும். அதுக்கு முன்னாடி நைவேத்தியமெல்லாம் கொண்டு வந்தார் இல்லையா, அந்த நைவேத்தியத்தெல்லாம் கொண்டு போய் உள்ளே வச்சுருங்கோ. அது உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இலையிலையோ சின்ன தட்டிலையோ ஒவ்வொன்றிலையும் ஒரு சாம்பிள் கொஞ்சம் எடுத்து வைங்கோ. காக்காய்க்கு போடுற மாதிரி ஒவ்வொன்றையும் எடுத்து வச்சுட்டு நைவேத்தியத்தை கொண்டு உள்ளே வச்சுருங்கோ. உள்ளே வச்சுட்டு வாங்கோ. அது வரைக்கும் இதை பாஸ் பண்ணி வைங்கோ. இப்போ தீபாவளி எடுக்கலாமா? ஒரு இதில் தீபாவளி எடுத்துங்கோ. தீபாவளி ஏற்றிக்குங்கோ. எல்லா சாமிக்கும் தீபாவளி காட்டுங்கோ. நீராஜனம் சுமாங்கல்யம் கற்பூரேன கிருதம் மயா கிருஹாண கருணாராசே கிருஹாண ஹரிவல்லபே சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. இப்படியே தீபாவளியை எல்லா சாமிக்கும் காட்டுங்கோ, வரலட்சுமி காட்டுங்கோ. எல்லாம் காமிச்சிட்டு இப்படியே ஓர வைங்கோ. ஒரு சொட்டு ஜலத்தை எடுத்து கீழே விடுங்க, அந்த அர்க்கிய பாத்திரத்தை விடுங்கோ. வரலட்சுமி நமः சர்வாபியः தேவதாபியோ நமः கற்பூர நீராஜனம் தரிசயாமி ஆச்சமணியம் சமர்ப்பயாமி. தீர்த்தம் விடுங்கோ. இப்போ புஷ்பம் அக்ஷதை எடுத்து அந்த தீபாவளியை ஒத்தி எல்லா சாமிக்கும் போடுங்கோ, வரலட்சுமிக்கும் சேர்த்து போடுங்கோ. சர்வாபியः தேவதாபியோ நமः வரலட்சுமி நமः ரக்ஷான் தாரயாமி. அப்படியே தீபாவளி ஒத்தி போட்டுவிடுங்க, புஷ்பத்தை ஒத்தி போட்டுவிடுங்கோ. நீங்கள் தீபாவளி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் கொடுங்கோ. தீபாவளம் எடுத்துக்கிட்டோம். எல்லாரும் தீபாவளி எடுத்துன உடனே நீங்கள் புஷ்பம் எடுத்துக்கோங்க. வரலட்சுமி நமः மந்திர புஷ்பம் ஸ்வர்ண புஷ்பம் சமர்ப்பயாமி சமஸ்த உபச்சாரான் சமர்ப்பயாமி. இப்போ எல்லாரும் புஷ்பத்தை எடுத்துக்கோங்க, அக்ஷதை எடுத்துக்கோங்க. பிரதட்சணை ஃபஸ்ட்டு ஆத்ம பிரதட்சணம் பண்ணுங்கோ. அப்புறம் ஸ்லோகம் வரும்போது ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு கடைசியாக அக்ஷதிய புஷ்பத்தை போட்டுவிட்டு நமஸ்காரம் பண்ணுங்க. பண்ணுறீங்களா? புஷ்பாட்சத்தை கையில் எடுத்துட்டேலா? யானி காணிச்ச பாபானி ஜென்மாந்தர கிருதானிச்சா தானி தானி வினஷ்யந்தி பிரதட்சிண பதே பதே பிரகிருஷ்ட பாபநாசாய பிரகிருஷ்ட ஃபலசித்தயே பிரதட்சிணம் கரோமி த்வாம் பிரசீத பரமேஸ்வரி. இப்படி நமஸ்காரம் பண்ணுங்கோ. லக்ஷ்மீம் க்ஷீர சமுத்திரராஜ தனயாம் ஸ்ரீரங்க தாமேஸ்வரீம் தாசீபூத
சமஸ்ததேவ வனிதாம் லோகைக தீபாங்குராம் ஸ்ரீமத் மந்தகடாட்ச லப்த விபவ பிரம்மேந்திர கங்காதராம் துவாம் த்ரைலோக்கிய குடும்பினீம் சரசிஜாம் வந்தே முகுந்த பிரியாம். சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. நமோஸ்து நாளீக நிபானநாயை நமோஸ்து நாராயண வல்லபாயை நமோஸ்து ரத்னாகர சம்பவாயை நமோஸ்து லக்ஷ்மியை ஜகதாம் ஜனன்யை தனம் தேஹி சுதாம் தேஹி வித்யாம் தேஹி மகேஸ்வரி சௌபாக்யம் சந்ததிம் தேஹி சர்வகாமாம்ச்ச தேஹி மே ஆயுஹு ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் புத்திர பௌத்ராதிகான் வரான் சத்ருக்ஷயம் மகாலக்ஷ்மி யச்சமே சர்வசம்பதः அபராத சஹஸ்ராணி கிரியந்தே அஹர்நிஷம் மயா தாசோயம் இதி மாம் மத்வா க்ஷமஸ்வ மகேஸ்வரி க்ஷமஸ்வ ஹரிப்ரியே. போட்டு நமஸ்காரம் பண்ணுங்க. அக்ஷத புஷ்பத்தை சுவாமிகிட்ட போட்டு எல்லாம் நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. நமஸ்காரம் பண்ணியாச்சா? உட்காந்துக்கோங்க. அந்த சரடு வச்சிருக்கேள் இல்லையா சுவாமிகிட்ட, இப்போ அந்த சரடு எடுக்கணும். அந்த சரடு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தம்பாளத்தில் வெத்தலை பாக்கு, 2 வெத்தலை பாக்கு, 2 பழம் வச்சுக்கோங்க. தேங்காய் மூடி வச்சுக்கோங்க. கொஞ்சம் பழங்கள் வச்சுக்கோங்க. ஆற்றுல அவங்களோட பெரியவா யார் இருக்காளோ அவளை விட்டு கட்ட சொல்லுங்க. அவளை விட்டு கட்டணும். ஆற்று பழக்கம் இப்படி அப்படி கட்டுங்க. இது சரடு கட்டும்போது சரடு வலது கையில் கட்டணும். கட்டும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, மணி பூஜா மணி இருந்தால் பூஜை மணியை அடிக்கணும். இப்போ இந்த சரடை எடுக்கிறீங்களா, சரடை எடுக்கிறதுக்கு ஸ்லோகம் சொல்கிறீங்களா? சர்வமங்கல மாங்கல்யே சர்வ பாப பிரணாசினி தோரகம் பிரதிகிருண்ணாமி சுப்ரீதா பவ சர்வதா. அந்த சரடை எடுத்துருங்கோ. சரடை எடுத்து தம்பாளத்தில் வச்சுக்கோங்க. தம்பாளத்தை வச்சுட்டு தம்பாளத்தை நீங்கள் 2 கையாலையும் பிடிச்சிக்கோங்க. அந்த சரடை எடுத்து உங்களோட வயசில் பெரியவா ஆற்றுக்காரரோ இல்லை வேறு யாரோ மாமியார் அம்மா யார் இருக்காலோ அவளை விட்டு கட்ட சொல்லுங்க. வலது கையில் கட்டணும். மந்திரத்தை சொல்லுங்க. சொல்லலா? நவதந்து சமாயுக்தம் நவக்ரந்தி சமன்விதம் பத்னீயாம் தக்ஷிணே ஹஸ்தே தோரகம் ஹரிவல்லபே. நீங்கள் கிழக்க பார்த்து நின்றுக்கணும். அவள் மேற்க பார்த்து நின்று கட்டுவாள். சொல்கிறீங்களா? நவதந்து சமாயுக்தம் நவஸ்தூத்திரம் இதம் சுபம் பத்னீயாம் தக்ஷிணே ஹஸ்தே தோரகம் ஹரிவல்லபே. 3 சுற்று சுற்றணும். கட்ட சொல்லுங்க. கட்டி முடித்தோன்னா அதுக்கு மேலே ஒரு சின்ன குங்குமத்தை வைங்க. சுவாமி குங்குமத்தை வைங்க. சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணுங்க. தட்டை கீழே வச்சுட்டு உங்களுக்கு கட்டினவா இருக்கா இல்லையா, அவளையும் கிழக்க பார்த்து நிற்க சொல்லி நீங்கள் மேற்க பார்த்து நமஸ்காரம் பண்ணுங்க அவளுக்கு. அப்புறம் உட்காருங்க. ஒவ்வொருத்தராக கட்டிக்கணும். நீங்கள் இந்த பூஜை இதை முடிச்சிருங்க. அப்புறம் ஒவ்வொருத்தராக கட்டிக்கலாம். இப்போ அர்க்கிய பூஜை பண்ணணும். அக்ஷய எடுத்துங்க. சுக்லாம் பரதரம் விஷ்ணும்
சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்ன உபசாந்தயே. இந்த வலது தொடையில் இடது கை கீழே வலது கை மேலே. மமோபாத்த சமஸ்த துரித க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் அத்ய பூர்வோக்த ஏவங்குண விசேஷண விசிஷ்டாயாம் அஸ்யாம் சதுர்தஷ்யாம் சுபதிதௌ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் மயா ஆச்சரிதஸ்ய அத்ய ஸ்ராவண பூர்ணிமா உபாந்த பிருகுவாசரே வரலக்ஷ்மி பூஜா வரலக்ஷ்மி மம ஆச்சரிதஸ்ய வரலக்ஷ்மி வர்த்தஸ்ய கல்போக்த சம்பூர்ண சாங்கபல சித்தியர்த்தம் வரலக்ஷ்மி பூஜாந்தே புனః அர்க்யப்பிரதானம் கரிஷ்யே. வரலக்ஷ்மி பூஜாந்தே அர்க்யப்பிரதானம் கரிஷ்யே. பலதான தாம்பூலதான ஹரித்ராதானானி ச கரிஷ்யே. வடக்கால போட்டுருங்கோ. வலது கையில் கொஞ்சம் புஷ்பம் அக்ஷரம் எடுத்துக்கோங்க, ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. இடது கையில் பால் எடுத்துக்கோங்க. இதமர்க்கின்னு சொல்லும்போது இந்த அர்க்கிய பாத்திரம் இருக்குது இல்லையா, அதில் விடணும். கோக்ஷீரேன யுதம் தேவி கந்த புஷ்ப சமன்விதம் அர்க்யங்கிருகான வரதே வரலக்ஷ்மி நமோஸ்துதே. வரலக்ஷ்மி நமஹ. இதமர்க்யம் 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 அனேன அர்க்யப்பிரதானேன பகவதி சர்வாத்மிகா வரலக்ஷ்மி பிரியதாம். அப்படி விட்டுருங்க, எல்லாத்தையும் போட்டுருங்கோ. இப்போ வந்து தாம்பூலம் எடுத்துங்கோ. யாருக்காவது தாம்பூலம் கொடுக்கறது, சுவாசினிகளுக்கோ கன்னியா பெண்களுக்கோ தாம்பூலம் கொடுக்கறதுக்கு சங்கல்பம் சொல்லிடுறேன். தத்தம் பண்ணி வச்சுருங்கோ. வரவாழ்கிட்ட சௌரியம் போல் கொடுத்துருங்கோ. நீங்கள் வந்து தாம்பூலம் பூஜா சாத் குண்ணியத்தை உங்களுக்கு யாருக்கு சௌரியமோ அவளுக்கு கொடுத்துருங்கோ, இல்லை அனுப்பிச்சிருங்கோ. சங்கல்பம் எடுத்து வெத்தலை பாக்கு பணம் எடுத்துக்கிறல, அதில் தீர்த்தம் விட்டுருங்கோ. ஒரு ஏதாவது தட்சிணை வச்சுருங்க. அதுக்குள்ளே தீர்த்தம் விட்டுண்டு சொல்கிறீங்களா, வரலக்ஷ்மி பிரதிகிருண்ணாத்து வரலக்ஷ்மி நமோஸ்துதே வரலக்ஷ்மி தாரகோத்வாபியாம் வரலக்ஷ்மியை நமோ நமः. இதம் ஃபலம் சதக்ஷிணாக்கம் சதாம்பூலம் அத்ய அனுஷ்டித வரலக்ஷ்மி பூஜா சாத்குண்யார்த்தம் காமயமானः ஆச்சார்யாய துப்பியமகம் சம்பிரததே. அப்படி கீழே வச்சுருங்கோ. மறுபடியும் எடுத்துருங்கோ. ஒரு சொட்டு ஜலம் விட்டுக்குங்கோ. சொல்லல, ஃபலம் மனோரத ஃபலம் வரததாதி சதான்றாம் புத்திர பௌத்திர அபிவிருத்தியர்த்தம் அத்தசாந்திம் பிரயச்சமே. இதம் ஃபலம் சதக்ஷிணாக்கம் சதாம்பூலம் அத்ய அனுஷ்டித வரலக்ஷ்மி பூஜா சாத்குண்யார்த்தம் லக்ஷ்மீநாராயண உமாமகேஸ்வர பிரீத்யர்த்தம் நானா கோத்ரேபியः பிராமணேபியः தேபியஸ்தேபியः சம்பிரததே. அப்படி கீழே விட்டு வச்சுருக்கோம். மறுபடியும் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அதில் வந்து மஞ்சக்கிழங்கு வச்சுக்கோங்க. வெத்தலை பாக்கு பழம் மஞ்சக்கிழங்கு சில்லற தீர்த்த விட்டுங்கோ. ஹரித்ரா சோபனகரி லக்ஷ்மி பிரீத்திகரா சுபா தஸ்மாதஸ்யாஹ பிரதானேன அத்தசாந்திம் பிரயச்சமே. இமாஹ ஹரித்ராஹ சஃபலாஹ சதாம்பூலாஹ உமாலக்ஷ்மி
பிரீத்திம் காமயபானः நானா கோத்ராபியः விப்ரஸ்ரீபியः பிராமணிபியः சுவாசினிபியः கன்யகாபியः தாபியஸ்தாபியः சம்பிரததே இப்படி கீழே வச்சுருக்கோம். இது வந்து இந்த வெத்தவாக்கு இந்த மஞ்சக்கிழங்கு வச்சதை வந்து ஆற்றுல வர சுமங்கடிகளுக்கு கன்னியா குழந்தைகளுக்கு வச்சு கொடுத்துருங்கோ. இந்த பலதானங்கிறது மற்ற ஜென்ஸ் யாராக வந்தால் வச்சு கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம், நீங்கள் சௌரியம் அதுக்கும் தத்தம் பண்ணிட்டேன். வாத்தியார் தட்சணையும் தத்தம் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதில் வந்து இன்னும் அடுத்தபடியாக இன்னும் இது கட்டிக்கிறவா இருக்கா இல்லையா, சரடு கட்டிக்கிறவா. சப்போஸ் நீங்கள் 2-3 பேர் சேர்ந்து பூஜை பண்ணேன்னா எல்லாருமே இந்த சரடு கட்டிக்கிற மந்திரத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அர்க்கியம் விடணும். அர்க்கியம் ஒவ்வொருத்தராக விடுங்க, புரியுறதா? முதல்ல ஒவ்வொருத்தராக சரடு கட்டிக்குங்க. பெரியவாலேருந்து ஆரம்பித்து வரிசையாக கட்டணுவாங்க. நீங்கள் கட்டிக்கும்போது அந்த மந்திரம் சொல்லணும். சொன்னேன் இல்லையா, அந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் கட்டிக்கணும். அதாவது நவதந்து சமாயுக்தம் நவசூத்திரம் இதம் சுபம் பத்னீயாம் தட்சிணே ஹஸ்தே தோரகம் ஹரிவல்லபே. எல்லாருக்கும் இது வந்து வலது கையில் கட்டணும். பூஜை பண்ணுறவங்க அத்தனை பேரும் இதை கட்டிண்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த அர்க்கிய பிரதானம் பண்ணணும். அர்க்கியம் பண்ணிவிட்டு இந்த சங்கல்ப தத்தம் பண்ண இல்லையா, அதை பண்ணணும். ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் ஆசீர்வாதம், நமஸ்காரம். போய் சுவாமி நமஸ்காரம் பண்ணுங்கோ, பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணுங்கோ. உங்களுக்கு இதில் எதாவது டவுட் இருந்தாக்க பிற அந்த சொல்கிற நம்பருக்கு நீங்கள் என்னை ஃபோன் பண்ணி கேட்கலாம். நான் வந்து ஏற்கனவே யஜுர்வேத ஆவணியாவட்டம் ரிக்வேத ஆவணியாவட்டமெல்லாம் வருஷம் கொடுத்துட்டுருக்கேன். இந்த வருஷமும் யஜுர்வேதம் ஆவணியாவட்டம் கொடுத்துருக்கேன். ஜெயராம சாஸ்திரிகள் குமார் அப்படிங்கிற சேனலில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேறு சந்தேகம் இருந்தால் 9111-323-6201 இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஜே வெங்கடேசன்னு பேர், அஃபீஷியல் நேம் ஜே வெங்கடேசன். நீங்கள் கேட்டுக்கலாம். ரொம்ப சந்தோஷம். சுபம்.